இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூர் கழகத்தை பார்க்க போகிறோம். நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை ஒரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 5 வீடியோ போட்டிருக்கோம். 5 வீடியோலையும் ஒவ்வொரு தலைவரையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வேலூர் கழகத்தை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய தகவலை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, இதை பற்றி ஸ்கூல் புக்கில் புதிய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லா டேட்டாவையும் எடுத்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதும் ஒன்று தான், 5 வகுப்பில் இருக்கிற 5 பாடத்தை படிக்கிறதும் ஒன்று தான். 5 பாடத்தை படிக்கிறத விட இந்த வீடியோவை பார்க்குறது எவ்வளோ பெஸ்ட்டு தானே. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய வெளிப்படையான ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். வேலூர் கழகம். வேலூர் கழகத்தை பார்க்குறதுக்கு முன்னால் தமிழகம் எப்படி ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் போச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டை ஆங்கிலேயர் எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா, ஏரியாவாக பிடிச்சிருக்காங்க. முதல்ல பிடிச்ச ஏரியா சென்னை, அடுத்தது 2வது பிடிச்ச ஏரியா கொங்கு மண்டலம், அடுத்தது தெற்கு பகுதியில் இருக்கிற தஞ்சாவூர், திருநெல்வேலி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, சென்னையை ஆல்ரெடி முன்னாடியே வாங்கிட்டாங்க. அடுத்தது கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்தை எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திப்புவோட மைசூர் போரை நடத்துவாங்க. மொத்தம் 4 மைசூர் போர் நடந்திருக்கும். அதில் 3வது மைசூர் போர் 1792 முடிஞ்சிருக்கும். அந்த 3வது மைசூர் போருடைய முடிவில் திப்புவும் ஆங்கிலேயரும் ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு சேலம், திண்டுக்கல்லாம் கிடச்சிரும். அடுத்தது 4வது மைசூர் போர். அதில் திப்பு சுல்தான் இறந்தே போயிடுவார். அப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, 1799 4வது மைசூர் போர் முடிவில் கோயம்புத்தூர் பகுதி கிடச்சிரும். இப்படி கொங்கு மண்டலம் முழுசுமே அவங்க பிடிச்சிக்குவாங்க. அடுத்தது மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தா தெற்கு பகுதி. தெற்கு பகுதியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூருடைய ஆட்சியாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1798 அவரே வேலண்டியராக கொடுத்துட்டாரு. எப்பா இந்தராப்பா, எனக்கு ஆட்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீயே வச்சு தொலைங்கடான்னு சொல்லிட்டு 1798 தஞ்சாவூர் ஆட்சியாளரே கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தது மீதி இருக்கிறது திருநெல்வேலி. திருநெல்வேலி பகுதியில் யார் இருக்காங்க? கட்டபொம்மன் இருக்காங்க, மருது சகோதரர் இருக்காங்க. அவங்களையும் ஆங்கிலேயர் தோற்கடிச்சிருவாங்க. கட்டபொம்மன் 1799 தோற்கடிச்சிருப்பாங்க. மருது சகோதரர்கள் 1801 தோற்கடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், ஒட்டுமொத்த தமிழகமும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட இன்னொரு அக்ரிமெண்ட்டு போடுறாங்க. இன்னொரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைனா கர்நாடக உடன்படிக்கை. எப்போ போடுறாங்கன்னா 1801 போடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாளையக்காரர் முறை நீக்கம் செய்யப்படுகிறது. அதாவது தமிழ்நாடு ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற பாளையக்காரர் முறையே நீக்கம் செய்யப்படுது, தமிழகமும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு போகுது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். அப்புறம் அந்த ஒப்பந்தம் போட்டாச்சா, அப்போ வேற என்னாச்சு, பாளையக்காரர் முறை நீக்கம் செய்யப்பட்டுருச்சு. அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜமீன்தாரி முறையை அறிமுகம் செய்கிறாங்க. ஜமீன்தாரி முறைங்கிறது நிலக்கொத்தொகை முறை. குறிப்பாக இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, பாளையக்காரருடைய படைகள், அவங்களுடைய படைகள், வீரர்கள் எல்லாத்தையுமே கலைச்சிருவாங்க, கோட்டையெல்லாம் அடிச்சிருவாங்க. அப்போ பாளையக்கார்ட்ட வேலைக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த படை வீரர்களுக்கு வேறு என்ன வழி, அதாவது தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறதான். இப்போ நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறது ஒன்லி, வேறு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம படிக்கிறது தான் வேலை, இப்போ படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறதான், போய் விவசாயமெல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிழைக்கணும்ல, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டே போய் வேலைக்கு சேர்றாங்க. அதாவது பாளையக்காரர்கிட்ட வேலை பார்த்தவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாங்க. இப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது 1805 ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருதுங்க. பஞ்சத்தில் ஏகப்பட்ட லாஸு, எல்லாராலையும் விளைச்சலை கொண்டு வர முடியல. ஆனால் ஆங்கிலேயர் வழக்கம் போல் என்ன பண்ணுறான், எனக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, 4வது மைசூர் போரில் 1799 திப்பு சுல்தான் இறந்து போயிடுறாப்புல. இறந்து போன உடனே திப்புவுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கைது பண்ணி வேலூர் கோட்டையில் கொண்டாந்து சிறை வச்சுருவாங்க, வேலூர் கோட்டையில் தங்க வச்சுருவாங்க. குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திப்புவுடைய உதவியாளர், அவங்களுடைய அப்பா, திப்புவுடைய அப்பா யாருங்க, ஹைதர் அலி, அவருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணிவிட்டு அவங்களுடைய, அதாவது கிட்டத்தட்ட 3000 பேரோட சொத்துக்களை ஆங்கில அரசு ஆட்டை போட்டுருச்சு. ஆட்டை போட்டு எல்லாத்தையுமே வெறும் கூலிகள் மாதிரி மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு கொண்டாந்து சும்மா எம்டியாக வேலூர் கோட்டையில் தங்க வச்சிட்டாங்க.
ஸோ எல்லாமே வேலூருக்கு வந்தாச்சு. அப்போ அவங்க மனசுலையும் வந்து ஒரு ஆத்திரம் இருக்குது, இப்படி நம்ம ராஜா மாதிரி வாழ்ந்தோம், இன்றைக்கி இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீலிங்கில் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் வந்து வரி கட்ட முடியாமல் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாளையக்கார்ட்ட வேலை பார்த்த அந்த வீரர்களும் வந்து கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கே மூல காரணம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பாளையக்காரர்கிட்ட வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆங்கில படையில் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அடிக்கடி வந்து நம்ம வேலூர் கோட்டைக்கு போவாங்க. ஏன்னா வேலூர் கோட்டை தான் வந்து ஆங்கில அரசில் இருந்த ஒரு முக்கியமான கோட்டை. அப்போ அந்த கோட்டைக்கு போகும்பொழுது அங்கே வரக்கூடிய சக பாளையக்கார வீரர்களையெல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள்லாம் ஒன்றும் கூடும் இடமாக இருந்திருக்கு. சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, ஏதாவது பண்ணுவோம், நம்ம திரும்பவும் ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் மதராஸில் என்ன நடக்குது அப்படின்னா, மதராஸுடைய ஆட்சியாளராக 1803 வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் செய்யப்படுறாரு. யார் வராருங்க? வில்லியம் பெண்டிங் பிரபு வராரு. இவர் காலத்தில் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர். இவர் வந்து தலைமை தளபதி, இவர் வந்து இராணுவத்தில் இருக்கிற உயர்ந்த தளபதி. இவங்க காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சில ரூல்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது படை வீரர்கள்னால் இப்படி தான் இருக்கணுமப்பா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல்ஸு. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, புதிய வெப்பன்ஸை நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கணும், அதே மாதிரி தாடி மீசை எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு வச்சுக்கணும், அதே மாதிரி நெத்தியில் வந்து பொட்டு வைக்கிறது, காதில் கடுக்கம் போடுறது, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது, எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. அடுத்தது இந்திய சிப்பாய்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆங்கிலேயர்கிட்ட போய் சேர்ந்தாலுமே மரியாதை இல்லை. அப்போ மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது உடனடி காரணமாக ஒரு விஷயம் வருதுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த வேலூர் கோட்டை இருக்குது பாருங்கள், அந்த வேலூர் கோட்டையில் ஒரு துணை தளபதி இருப்பார். யாருன்னு பார்த்தா அக்னியூ அப்படிங்கிற ஒருத்தர். இந்த அக்னியூ என்ன பண்ணுவார்னா 1806 ஜூன் மாதத்தில் ஒரு தொப்பியை அறிமுகப்படுத்துவார். என்னத்தை அறிமுகப்படுத்துகிறாரு? ஒரு தொப்பி. அந்த தொப்பியில் ஒரு ரிப்பனும் ஒரு குஞ்சரமும் இருக்கும். ஒரு குஞ்சம்னு சொல்லுவாங்களே, அப்படியே ஒரு மேலே பார்த்தா அழகாக குஞ்சமும் இருக்கும், ரிப்பன் இருக்கும். குறிப்பாக இதை வந்து அக்னியூ தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பியில் வந்து அந்த குஞ்சம் இருக்கு இல்லையா, அது வந்து மிருகத்துடைய தோலால் செய்யப்பட்டிருக்கும். மிருகம் அப்படின்னா எந்த மிருகம்னு கன்ஃபார்மாக சொல்லலை. அதனால் இந்திய வீரர்களிடையே வந்து ஒரு குழப்பம் உண்டாயிருச்சு. அதாவது இந்துக்கள் வந்து பசுமாட்டை புனித தெய்வமாக கருதுவாங்க. அப்போ அவங்களுக்கு பசுமாட்டு தோல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பன்றியை வெறுப்பாங்க. அப்போ பன்றியின் தோல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தோல் எதனால் ஆனது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குறாங்க. குறிப்பாக வந்து அவர் ஒரு ட்ரெஸ்ஸையும் அறிமுகப்படுத்துகிறார். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து முன்னாடி பார்த்தா ஒரு சிலுவை சிம்பிள் இருக்குது. சிலுவை அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களின் சிம்பிள். ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வந்து நம்மளை மதமாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுக்குறாங்க. ஸோ இதுதான் இன்சிடெண்ட்டுக்கான காரணம். இப்படி யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆரம்ப காலத்தில் வேலூரில் இருந்த 4வது ரெஜிமெண்ட்டுடைய 2வது படைப்பிரிவு, 4வது ரெஜிமெண்ட்டுடைய 2வது படைப்பிரிவு தான் இதை வந்து எதுக்குறாங்க. நாங்கள்லாம் வந்து வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எத்தனை பேர்னா 21 பேர். இந்த தகவலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோட்டையுடைய படை முகாமின் தளபதியான கர்னல் பேன்கோட்டுக்கு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற தகவலை பேன்கோட்டு சொல்கிறாங்க. பேன்கோட் என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து இராணுவ நீதிமன்றத்துக்கு சொல்லி உடனே விசாரணை நடத்துகிறாங்க. இவங்களை வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு வந்து 900 சவுக்கடியை கொடுத்து ஆளை வந்து பணியிலிருந்து விரட்டி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அடக்கி இருக்காங்க. அதாவது இவங்களை இப்படி பண்ணனா வந்து இவங்க வந்து வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. பட் பின்னால் அது பெரிய பிரச்சனையாக மாறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தா கலகம் தொடங்குது. கலகம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, இந்திய வீரர்கள் மட்டும் இல்லாமல் திப்புவின் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தா ஒரு கிளர்ச்சி உண்டாகுது. என்ன உண்டாகுது அப்படின்னா, திப்புவுடைய 12 இளவரசர்களில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தா ஜமாலுதீன் அப்படிங்கிறவர். இந்த ஜமாலுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அங்கிருந்த படை வீரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதாவது இந்த வேலூர் கோட்டையை நம்ம பிடிச்சிக்கணும், பிடிச்சிட்டு 8 நாள், எத்தனை நாள்னு பார்த்துக்கோங்க, 8 நாள் நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னு வைங்க, எப்படியாவது 10,000 பேர் வந்துடுவாங்க. அதாவது மைசூரில் எனக்கு தெரிஞ்ச 10,000 பேர் இருக்காங்க. அவங்க 8 நாள் நம்ம தாக்கு பிடிச்சா அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்துடுவாங்க. எப்படியாவது இந்த கோட்டையை பிடிக்கணும், 8 நாள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் திப்புவுடைய முன்னாள் அமைச்சர் யாருன்னு பார்த்தா புர்னியா அப்படிங்கிறவர். அவரும் என் கூட டச்சப்பில் இருக்கார். ஸோ அவரும் தேவையான நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் கோட்டையில் இருந்த வீரர்களிடையே வந்து நம்பிக்கையை உண்டாக்கிட்டு இருக்காரு. யார்? ஜமாலுதீன்.
அடுத்தது இன்னொரு மகன் இருக்காப்புல, திப்புவுடைய மூத்த மகன் யாருன்னு பார்த்தா பதே ஹைதர் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியை பண்ணுறாரு. ஸோ எல்லா தரப்பும் சேர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது தான் இந்த கழகம் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த கழகம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆங்கில அரசுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் தெரியும். எப்படி தெரியும்னா, ஜூன் மாதம் 17ஆம் தேதி 1806 முதலாவது படைப்பிரிவை சேர்ந்த ஒரு வீரர் இருக்கார். யாருன்னு பார்த்தா முஸ்தபா பெக் அப்படிங்கிறவர். அவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் சைலண்ட்டாக கொண்டு போய் ஆங்கிலேய அரசுக்கு அதில் வந்து ஓதிட்டார். யார்கிட்ட சொல்கிறாருன்னா கர்னல் போர்ப்ஸ் அப்படிங்கிறட்ட சொல்கிறாரு. ஐயா இந்த பயலுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, உஷாராக இருந்துக்காங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் நீ போடா மடையா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணிட்டான், கம்முனுந்துட்டான். ஸோ இவங்க உண்மையாலுமே பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா 1806 ஜூலை 9ஆம் தேதி திப்புவுடைய மகள் திருமணம் வேலூர் கோட்டையில் நடக்குதுங்க. அந்த திருமணத்தில் கலந்துக்கிறதுக்காக ஏகப்பட்ட படை வீரர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையில் வந்தது வேறு விஷயம். அவங்க வந்து கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரி, கல்யாணம் வந்து கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அன்றைக்கி நைட் ஆகி போச்சு. நைட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆங்கில அதிகாரி வந்து கோட்டையை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். அதாவது இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த கோட்டையை ரவுண்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அன்றைக்கி தான் வந்து கல்யாணம் ஆளாச்சே, சரி இவங்க கல்யாணம் ஆளாச்சு, இவங்க சந்தோஷமாக இருப்பானுங்க, நம்ம ஏன் தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வர வேண்டிய ஆங்கில அதிகாரி அவர் வர்றதுக்கு பதிலாக ஜாமேதர் ஷேக் காசிம் அப்படிங்கிறவரை இன்சார்ஜாக போட்டுருவார். இவர் யாருன்னா, இவர் வந்து இந்திய அதிகாரி. குறிப்பாக இந்தியாவில் இருந்த ஆங்கில படையில் இருந்த 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாலியம் அதை சேர்ந்த ஷேக் காசிம் அவர் வந்து ஜாமேதார். இவரை வந்து இன்சார்ஜாக போட்டுருவார். எப்பா நீயே பார்த்துக்கப்பா அப்படின்றவார். இதுதான் எங்களுக்கு தேவையாச்சே. அப்போ நம்பாளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகுறாங்க. முக்கியமாக இந்த வேலூர் கழகத்தை தொடர்ந்து நடத்துனது யார் அப்படின்னு பார்த்தா 1ஆம் படைப்பிரிவும் 23ஆம் படைப்பிரிவும். அவங்க 2 பேர் தான் இந்த கழகத்தை வந்து தொடர்ந்து நடத்தியிருப்பாங்க. குறிப்பாக 1ஆம் படைப்பிரிவில் 1ஆம் பட்டாளயத்தில் வந்து பார்த்தோம்னா ஜாமேதர் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். அதுவே 23ஆம் படைப்பிரிவில் 2ஆம் பட்டாளயத்தில் வந்து சுபேதார் 2 பேர் இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா ஷேக் ஆதம், ஷேக் ஹமீது. இவங்க 2 பேருமே சூப்பராக வேலை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஜாமேதர் வந்து ஷேக் ஹுசைன், இவரும் வந்து அந்த கழகத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் வகிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. சரிப்பா, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நம்ம திரும்பவும் கோட்டையை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கழகத்தில் இறங்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா 1806 ஜூலை 10ஆம் தேதி விடியற் காலையில் 1ஆவது மற்றும் 23ஆவது படைப்பிரிவுகள் வந்து உடனே வந்து கழகத்தில் இறங்குறாங்க. உடனே துப்பாக்கி எடுத்துட்டாங்க. சிக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாங்க. முதல்ல யாரை வந்து போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கோட்டை காவல் படையுடைய உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு கொள்கிறாங்க. அடுத்து 2வது யாரை தாக்குறாங்க அப்படின்னா 23ஆவது படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீக்காரஸ், அவரையும் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்தது 16ஆவது கால்படையை சேர்ந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங், அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 1 மணி நேரத்தில் 13 அதிகாரிகளை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. குறிப்பாக இதில் வந்து 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. யாருன்னு பார்த்தா லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்காம். இந்த 2 பேரும் யாருன்னு பார்த்தா பிரிட்டனுடைய அரசருடைய பட்டாளியனை சேர்ந்தவங்க. இவங்க அரசர் படையில் இருந்தவங்க, அவங்க அங்கிருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் சோழி முடிச்சிட்டாங்க. மொத்தமாக பார்த்தா 16 பேரை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 82 இராணுவ வீரர்களை கொண்டுட்டாங்க, 97 பேரை காயப்படுத்திட்டாங்க. உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய அரசரை நியமிக்கிறாங்க. யார் புதிய அரசர் அப்படின்னா திப்புவுடைய மூத்த மகன் பதே கைதர். அவர் தான் வந்து புதிய அரசராக வந்து நியமனம் செய்யப்படுறாரு. திப்புவுடைய புலி உருவம் பொறித்த கொடி வந்து உடனே ஏற்றப்படுது. இந்த கழகம் வந்து உள்ளே நடந்துருச்சு, எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னா அதிகாலை 2 மணிக்கு, அதாவது மிட் நைட் 2 மணிக்கு தான் இந்த செய்தி வந்து வெளியே போகுது. அதாவது இப்படி கோட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்ட்டு. யார் தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா கோட்டை பாதுகாப்பு தள காவல் அதிகாரி வந்து கார்பரல் பிரேசி அப்படிங்கிறவருக்கு தகவல் கொடுக்குறாரு. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா மேஜர் கூட்ஸுக்கு இந்த தகவல் சொல்கிறாரு வெளியிருந்தவர்கிட்ட. ஐயா இந்த மாதிரி உள்ளெல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாப்ல. வெளியும் பார்த்தா இவங்க வந்து படைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது, இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல். உடனே மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி கோட்டையை பிடிச்சிட்டாங்க, உடனே நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி கில்லஸ்பிக்கு அனுப்புகிறாரு. கில்லஸ்பி அப்படின்னா யாருன்னா ஆர்காட்டில் இருந்த குதிரைப்படையுடைய தலைவன். கில்லஸ்பிக்கு உடனே வந்து தகவல் அனுப்புகிறாரு. யார் வழியாக அனுப்புகிறாரு அப்படின்னா கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு லெட்டரை எழுதி ஸ்டீவன்ஸ்கிட்ட கொடுத்து கில்லஸ்பிகிட்ட கொடுப்பா அப்படின்னு அனுப்புகிறாரு. கில்லஸ்பிகிட்ட அவர் கொடுக்க போகிறாரு. கொடுக்க போனால் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தா 25 கிலோமீட்டர். அதாவது வேலூர் கோட்டையிலேருந்து ஆற்காடு 25 கிலோமீட்டர். இவர் என்ன பண்ணுறாருன்னா பயணம் பண்ணி போகிறாரு. போய் சேரும்பொழுது காலையில் 6 மணிக்கு போய் தகவல் சொன்ன உடனே அங்கே இருக்கிற கில்லஸ்பி வந்து உடனே ரெடி ஆகிறாரு. அடுத்து பார்த்தா உடனே வந்து கில்லஸ்பி வந்து கிளம்புறாப்புல.
உடனே வந்து படையையும் வீரர்களையும் கூட்டிகிட்டு கிளம்புறாரு. யாரை கூட்டிகிட்டு கிளம்புறாரு அப்படின்னா 19வது குதிரைப்படை பிரிவின் தலைவர் கேப்டன் யங்கை கூப்பிட்டுக்கிறாரு. 7வது குதிரைப்படை பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் வுட்ஹவுஸ் இவரையும் கூப்பிட்டுக்கிறாரு. 2 பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கில்லஸ்பி கிளம்புறாரு. கிளம்பும்போது இன்னொருத்தர் சொல்லிட்டு வராரு. யார்ட்டன்னா கர்னல் கென்னடி அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லிட்டு வராரு. என்னென்னா, நாங்கள் போயிட்டே இருக்கோம், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஒரு சேஃப்டி தான். இவங்களை காலி பண்ணிட்டா கூட திரும்பவும் அவங்க வருவாங்கல்ல, அதனால தான் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல. கோட்டையை எப்போ போய் அடையிறாங்க அப்படின்னு பார்த்தா 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு போய் கோட்டையை அடைகிறாங்க. கோட்டை அடைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டையை எப்படி தாக்குறது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யார் கோட்டையை உடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லெப்டினன்ட் பிளாகிஸ்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான குதிரைப்படை. அவங்க வந்து பீரங்கியை வச்சு கோட்டையை உடைக்கிறாங்க. அடுத்தது கேப்டன் ஸ்கெல்டன் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான குதிரைப்படை வந்து கோட்டைக்குள்ளே போகுது. யார் உடைக்கிறாங்க, யார் உள்ளே போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கண்ணு முன்னு தெரியாமல் எல்லாத்தையும் சுட்டு கொள்கிறாங்க. இந்த தாக்குதலில் 113 ஐரோப்பியர்கள் இறந்துருக்காங்க, 350 சிப்பாய்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான டேட்டா இதுவான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதை பற்றி பின்னாடியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கில்லஸ்பி வந்து 15 நிமிஷத்தில் வந்து கோட்டையை வந்து பிடிச்சிக்கிறாருங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கோட்டையை உடனே பிடிச்சிட்டாப்புல. உடனே ஒரு இன்சார்ஜாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாப்புல. கோட்டையுடைய தற்காலிக பொறுப்பு அதிகாரி யாருன்னு பார்த்தா கர்னல் ஹர்கோட் அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 113 ஐரோப்பியர்கள் இறந்துருக்காங்க, 350 சிப்பாய்கள் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவ்வளோ பேர் தான் இறந்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இதை பற்றி யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஜே பிளாகிஸ்டன் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 800க்கும் மேற்பட்ட உடல்களை கோட்டையிலேருந்து வெளியெடுத்துட்டு போனாங்க, நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி WJ வில்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 378 பேரை ஜெயில் அடைச்சிட்டாங்க, 516 பேரை குற்றம் சுமத்தி அவங்களையும் வந்து ஜெயில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு WJ வில்சன் சொல்கிறாப்புல. நிறைய பேர் இறந்துருக்கலாம், பட் இவங்க வந்து கம்மியாக சொல்லியிருக்காங்க. கழகத்துடைய ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க தான் கோட்டையை பிடிச்சிட்டாங்களே. கோட்டையை பிடிச்ச உடனே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த புரட்சிக்கெல்லாம் காரணம் யார்? திப்பு சுல்தானுடைய மகன்கள். அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயே ஒரு நல்ல மனுஷன் இருக்கார். யாருன்னா லெப்டினன்ட் கர்னல் மர்ரியாட். அவர் என்ன பண்ணுறாருனா, நோ அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். இவங்களுடைய இடத்த பிடிச்சதுனால அவங்க கொந்தளிச்சு நம்ம மேலே போர் தொடுத்துருக்காங்களே தவிர்த்து இவங்களுக்கு நம்ம பண்ணதுனால தான் நம்மளை எதிர்த்துருக்காங்க, நான்லாம் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திப்புவுடைய மகன்களை வேலூர் கோட்டையிலேருந்து கல்கத்தாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட 6 வருடங்கள், எத்தனை வருடங்கள்ங்க, 6 வருடங்கள் அப்படியே ஜெயிலே வச்சுருப்பாங்க. எங்கன்னா கல்கத்தாவில். ஏன்னா அதுக்குள்ளே விட்டால் திரும்பவும் பிரச்சனை ஏதாவது வந்துடும்ல, அதனால். அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம சென்னையுடைய ஆளுநராக இருந்தார்ல வில்லியம் காவெண்டிஸ் பெண்டிங் பிரபு, அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தளபதி ஜான் கிரெடாக், அக்னியோ இவங்களையும் டிஸ்மிஸ் பண்ணி சொந்த ஊருக்கு அமிச்சிட்டாங்க. சரி நீங்கள் போங்கப்பா, நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து இந்த கழகத்தை அடக்குனார்ல கில்லஸ்பி, அவருக்கு 7000 பக்கோடாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பாருங்கள், 7000 பக்கோடாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஃபைனலாக இந்த கழகத்தை பற்றி வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்க்குறவர் விடி சாவர்கர். விடி சாவர்கர் என்ன சொல்கிறாருன்னா, 1857 பெருங்கழகம் நடந்துச்சு பாருங்கள், அதனுடைய முன்னோடி தான் இந்த வேலூர் கழகம். அதாவது முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி வேலூர் கழகம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே என் சஞ்சீவி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடியாக திகழ்ந்திருக்காங்க, அதுக்கு சான்றே இது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே கே ராசையன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து மருது சகோதரர்கள் நடத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த வேலூர் கழகம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கே பிள்ளை. கே பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, 1857 சிப்பாய் கழகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. வேலூர் கழகத்தை ஆங்கிலேயர்கள் அடக்கி ஒடுக்கினாலும் அதற்கு பிறகும் அங்கங்கே கழகங்கள் வெடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. பார்த்தோம்னா யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, விவசாயிகள் பண்ணியிருக்காங்க, பழங்குடியினர் பண்ணியிருக்காங்க. அந்த கழகத்தை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.